O-level English paper la varakodiya test number 1 ondu பத்தி தான் கதைக்க போறோம். மினிஸ்ட்ரியில லேட்டஸ்டா அப்டேட் பண்ணப்பட்ட மினிஸ்ட்ரி வெப்சைட்ல அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு மாடல் பேப்பர் ஒன்று இருக்குது. அதுல ஒவ்வொரு கேள்வியா நாங்க பேச போறோம். அப்ப டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு சில பிக்சர்ஸோட தான் வாரது. அப்ப அந்த டெஸ்ட் நம்பர் 1 உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி வாசிச்சு பார்ப்போம். match the captions with the pictures given ன்னு சொல்லி தந்திருக்குது. இந்த இடத்துல நாங்க கேப்ஷன்ஸ் என்ற நேரத்துல ஒரு சின்ன விளக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளையிலும் கேப்ஷன்ஸ் இந்த வார்த்தை கீழே ஒரு சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கிறத எங்களுக்கு காணிலும் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் பிக்சர்ஸ் இந்த வார்த்தை பத்தி தெரியும். இந்த தரப்பட்டிருக்கிற 6 பிக்சர்ஸ் எங்களுக்கு 6 பிக்சர்ஸ் தரத்துக்குரிய ஒரு காரணம் இருக்குது. ஒன்று எக்ஸாம்பிள் ஆக இருக்கும். அப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 1ல வரக்கூடிய 5 பிக்சர்ஸ் தான் நாங்க மேட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று எக்ஸாம்பிள் ஆக தரப்பட்டிருக்கிறதுனால முதலாவது நாங்க எக்ஸாம்பிள் பத்தி கதைப்போம். எக்ஸாம்பிள் வாக்கியத்துல plant a tree and watch it grow ன்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. plant a tree and watch it grow ன்னு சொல்லி தரப்பட்ட இந்த வாக்கியம் சி பிக்சரோட மேட்ச் ஆகிறத காண்றோம். அப்ப இது ஏ மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா plant a tree and watch it grow அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. இந்த படத்தை நாங்க கூர்ந்து அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல இதுக்குள்ள ஒரு தாவரம் ஒன்று இருக்கிறத காணல். பழமையாக ட்ரீ அல்லது பிளான்ட் என்று சொல்லி தாவரங்களுக்கு சொல்லும். ட்ரீ என்ற நேரம் மரம் என்ற அர்த்தத்தையும் பிளான்ட் என்ற நேரத்துல தாவரம் என்ற அர்த்தத்தையும் தரும். இந்த இடத்துல இது ஒரு நவுனாக இருக்கிறதுனால பிளான்ட் என்றது ஒரு தாவரமாக இருக்கு. அதே நேரத்துல பிளான்டிங் ஐஎன்ஜி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாவரத்தை நன்றத்தை குறிக்கும். அது நேரத்தோட நாங்க கதைச்சிருக்கிறோம் அந்த வார்த்தையை பற்றி. அப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு பிக்சரையும் நாங்க கூர்ந்து அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க இதை வாசிக்காமே நாங்க பிக்சர்ஸ் பார்ப்போமா இருந்தா முதலாவது ஏ பிக்சருக்கு போவோம். ஏ பிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த படத்தை நாங்க அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு பேக் ஒன்று இருக்கிறத பார்க்கலுமே ஒரு பேக் ஒன்று இருக்குதுன்னு நான் வச்சுக்கொள்ளும். சும்மா நாங்க பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி அந்த பேக்ல ரீசைக்கிள் லோகோ தந்து இருக்குது. O-level பிள்ளைகளுக்கு தெரியும், அவனோட புக்லையும் இருக்குது ரீசைக்கிளிங் பத்தி. இந்த லோகோ இந்த குறியீடு இந்த சைன் ரீசைக்கிளிங் சைன். அப்ப ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ஒரு பேக் ஒன்ற படம் ஒன்று ஏ படத்துல தந்திருக்குது. அதே போல பி வர நேரத்துல ரீசைக்கிள் பண்ற அந்த ரீசைக்கிளிங் லோகோவோட ஒரு பாட்டில் கிளாஸ் பாட்டில குறிக்குது. அதே மாதிரி ஒரு பேப்பரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட ஒரு ஊசி ஒன்று அதையும் தந்திருக்கு. அப்ப பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் அப்படின்ற நேரத்துல அதை வகைப்படுத்துறது அல்லது பிரிக்கிறத நாங்க இந்த இடத்துல காணோம். அப்ப ரீசைக்கிளிங்க 1, 2, 3 சொல்லி 3 வகையாக பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று தந்திருக்குது. நாங்க இத ரீசைக்கிள் சும்மா எழுதி வச்சுக்கணும். ரீசைக்கிளிங் அல்லது ரீசைக்கிள். அதே மாதிரி இந்த படத்தை பத்தி நாங்க கழிச்சிட்டோம். இந்த படத்துல தண்ணி கொட்டக்கூடிய ஒரு டேப் ஒன்று தந்திருக்குது. வாட்டர் இந்த 2 வேர்டையும் வச்சு கொண்டுதான் நாங்க ஆக்டிவிட்டியை செய்ய போறோம். அதே நேரம் மேகம் தந்திருக்குது, கிளவுட் தந்து வாட்டர் டிராப்ஸ் தந்திருக்குது. இது எங்களுக்கு வேணுமாந்தா ரெயின் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ரெயின் இதை இவ்வளவு நேரம் எடுத்து நாம கதைக்க தேவையில்ல. குயிக்கா பாக்குற நேரத்துல மைண்டுக்கு இந்த வார்த்தையில எடுத்துக்கொண்டால் சரி. நீங்க இந்த பயிற்சி செய்யறீங்க இப்படிலாம் எழுதுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த இடத்துல பாக்குற நேரத்துல ஒரு கை ஒன்று தந்து ஒரு சுவிட்ச் ஒன்று தந்திருக்குது. நாங்க சுவிட்ச் ஆன் அல்லது ஆஃப் என்ற 2 வார்த்தையில ஒன்றை பயன்படுத்துவோம். சுவிட்ச் ஆன் அல்லது சுவிட்ச் ஆஃப் சொல்லி அப்படி மைண்ட் எடுத்துக்கொண்டு நாங்க கீழே பயிற்சிக்கு போவோம். அப்ப எங்களுக்கு தெரியுது ABCDEF வரைக்கும் நாங்க ஏதோ ஒரு வார்த்தைய நாங்க மெச்சாகக்கூடிய ஒரு வார்த்தையை எழுதி கொண்டோம். அப்ப நாங்க போமா இருந்தா கேப்ஷன்ஸ் பத்தி கதைக்கிற நேரத்துல கவனிச்சு கொள்ளுங்க. plant a tree and watch it grow பத்தி நாங்க கழிச்சிட்டோம். அது சரி. close the tap when not in use அப்படின்னு தந்திருக்கு.
க்ளோஸ் சொன்னா மூடுறது, டேப் when not in use சொன்னா பயன்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு டேப் ஒன்று நீர்க்குழாய் இருக்குமா இருந்தா அதை மூடிடுங்க அப்படின்னு சொல்லப்படும். then close the tap. நாம பார்த்தோம் டேப்ன வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல, அதுதான் டி படத்துக்குரிய டேப். மூட சொல்லி தந்திருக்குது, கையொன்னு தந்து. இப்ப எங்களுக்கு ஈஸியா இதை மெச் பண்ணி கொள்ளலாம். டி இந்த எழுத்து நாங்க ஈஸியா இதுக்குள்ள எழுதி கொள்ளுவோம். அதே போல இப்ப இதையும் நாங்க செஞ்சிட்டோம். சேவ் ரெயின் வாட்டர் தந்துருக்குது, மழை நீருக்கு நாங்க ரெயின் வாட்டர்னு சொல்லுவோம். அத கையை பிடிச்சி அப்படி காட்டி இருக்கிறதுனால அதை நாங்க சேகரிக்கவும் அல்லது சேமிக்கவும் அப்படின்னு சொல்றத குறியீடாக தந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க இப்ப ரெயின் வாட்டர் ரெயின் என்று சொல்லி நாங்க எழுதினதுனால இந்த படத்துல ஈ எழுத்த இந்த இடத்துல எழுத போறோம். ஈஸியாக ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் sort and recycle your waste. sort சொன்னா வகைப்படுத்திக் கொள்ளுங்க, அப்படி பிரிச்சு கொள்ளுங்க அர்த்தம். இந்த இடத்துல எங்களுக்கு அழகா விளங்குது, இவங்க பிரிச்சு காட்டி இருக்கிறாங்க, அப்ப வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ரீசைக்கிள் சொன்னா மீள் சுழற்சிக்கு உட்படுத்துங்க உங்களுடைய கழிவுகளை. நாலாவது நாங்க ரீசைக்கிள் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை எழுதினோம், அதுவும் பிரிச்சு காட்டப்பட்டிருக்குது. ரீசைக்கிள் ஈஸியாக எங்களுக்கு அந்த இடத்துக்கு போய்கொள்ளும், அதுதான் பி பிக்சர்ல குறிப்பிடப்பட்டது. அதே நேரம் turn off the lights when you leave a room சொல்லி தந்திருக்கு. turn off சொன்னா ஆஃப் பண்ணுங்க, switch on அல்லது switch off மாதிரியே தான் turn off the lights. lights மின் குமிழ்களை ஆஃப் பண்ணுங்க. எப்பன்னு சொன்னா when you leave a room, ஒரு அறையை விட்டு செல்லும் போது, வெளியில போற நேரத்துல. அப்ப எங்களுக்கு ஈஸியா அந்த இடத்தையும் விளங்கிக் கொள்ளையிலும். நம்பர் 5 கேப்ஷனுக்கு மெச்சாக கூடிய பிக்சர் தான் இந்த எஃப் என்ற படம். அதே மாதிரி யூஸ் a reusable bag. reusable சொன்னா மீண்டும் பாவிக்கக்கூடிய அர்த்தம், திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக் உண்ட உங்களோட ஷாப்பிங் டைம்ல நீங்க ஷாப்பிங் போற சந்தர்ப்பத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த கேப்ஷன் சொல்லுது. நம்பர் 6 நாங்க பார்த்தோம், இதையும் கழிச்சிட்டோம், இந்த வாக்கியத்தையும் கழிச்சோம், இந்த வாக்கியத்தையும் கழிச்சிட்டோம். ஆறாவது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா பேக் ஒன்று பத்தி கழிச்சோம், ஈஸியா விளங்கி கொண்டோம். ஏ இருக்குது, ரீயூசபிள் பேக்காக இருக்குது. இந்த ஏ நாங்க இதுக்குள்ள எழுதினோமா இருந்தா ஈஸியா இருக்கு 5 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துக்கொள்ளும். முதலாவது கேள்வியில எந்த ஒரு vocabulary knowledge-உம் பெருசா இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாதவங்களுக்கு கூட இந்த பிக்சர்ஸை பார்த்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேர்டு சரியா நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒரு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு கேப்ஷனை சரியா செய்யற நேரத்துல. அப்ப நீங்க பேப்பர்ல டெஸ்ட் 1 செய்யற நேரத்துல மிச்சம் கவனமா ஒவ்வொரு பிக்சரா ஒவ்வொரு வேர்டா பார்த்து அதுக்குரிய நம்பரையோ லெட்டர்ஸையோ எழுதுறதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப பார்ட் 1 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி செய்யற நேரத்துல 5 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க 5 மார்க்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு. அதே சந்தர்ப்பத்துல நாங்க அடுத்ததா பார்ட் 1 பேப்பர்ல வரக்கூடிய இந்த பேப்பர்ல அடுத்த கேள்வி ஏதாவது இருக்குதோ அந்த கேள்விக்கு நாங்க போக போறோம்.